வெல்கம் டு ரோஹிணி லைக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒயிட் க்ரீம் சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாஸ்தாவை 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறோங்க. அதில் தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு அதை கலந்து விட்டுக்கிறோங்க. பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பட்டர் 50 கிராம், எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு அதில் பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு பிறகு நான் குடமிளகாய் ஸ்வீட் கார்ன் இதில் சேர்க்குறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதையும் கணக்கு வச்சு நீங்கள் உப்பு போட்டுக்கிறோங்க. இதில் காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோங்க. அதோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோங்க தேவையான அளவு. அடுத்து இட்டாலியன் சீசனிங் சேர்க்க போகிறோம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறோங்க. தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வேக விடுறோம். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டர் 50 கிராம் சேர்த்துக்கிறோங்க. இதில் மைதா மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. மைதா மாவை நல்லா கட்டிவிடாமல் கிண்டி வேக விடுங்க. மைதா மாவு வெந்ததும் 400 ml பால் விட்டு கலந்துக்கிறோங்க. பாலை நல்லா கலந்து விடுங்க. பாலும் மாவும் சேர்ந்து நல்லா கெட்டியாக வரணும். இதுலேயும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறோங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே நீங்கள் சேர்த்துருக்கனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லெவலில் நீங்கள் சேர்த்துக்கிறோங்க. இதில் நம்ம வேறு எந்த ஸ்பைஸும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நமக்கு இது தேவையான பெப்பரும் சில்லி ஃப்ளேக்கும் எவ்வளோ தேவையோ 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோங்க. பாஸ்தாவில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன், அந்த மாதிரி 2லையும் சேர்த்து போட்டுக்கிறோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஸ்லேயும் நம்ம அந்த காரம் அந்த ஸ்பைஸ் எல்லாம் இறங்கி நமக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் உங்கள்கிட்ட சீஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சீஸ் ரொம்ப வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க. அது இந்த ஒயிட் சாஸ் திக்கானாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பால் ஆட் பண்ணி நம்ம தின் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் க்ரீம் பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம்.